ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு சூப்பராக ஒரு ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். எனக்கு சவுண்டு கம்மியாக தான் போகுது. ஆமாம், எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் எல்லோரும் வந்திருக்காங்களே, எல்லோரும் வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். என்னென்னா, எதுக்கு நான் இந்த ப்ராங்க் யோசித்தேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து வருஷம் திருவிழாவில் கண்டிப்பாக வந்து ஒரு 10-15 பேருக்காவது சாமி வந்து ஆடுவாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என்னைக்காவது நான் ஊருக்கு போகும்போது நான் நம்ம வீட்டில் வச்சு அம்மாவை ப்ராங்க் பண்ண போகிறேன் இந்த மாதிரின்னு. ஏன்னா எங்கள் மாமியார் அதெல்லாம் பார்த்ததுனால டக்குன்னு நம்புவாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, என் மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நார்மலாக பூஜை பண்ணுற நேரத்தில் நான் இப்படி தான் ரெடி ஆவேன். ஊருக்கு போனால் இப்படி தான் நான் இருப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் இப்போ வெள்ளிக்கிழமை மாதிரியா, ஸோ பூஜை பண்ணிவிட்டு எப்பவும் போல் நான் எப்படி பூஜை பண்ணுவேன்னு அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் மாமியாரை மச்சினர், அவர் யார் மச்சினர் தானே, எங்கள் மாமியார் மகியோடைய அண்ணன், தம்பி, அண்ணன் பசங்க எல்லாரையும் வச்சு செய்ய போகிறேன். ஓகேவா? सर्वमंगल मंगल्ये शिव सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते श्री गायत्री मंत्र ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् श्री ब्रह्म गायत्री. श्री लक्ष्मी गायत्री ओम महालक्ष्मी सवितमहे विष्णु बल श्री दुर्गा गायत्री ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् श्री भैरव गायत्री ओम शस्त्र बल विद्महे महादेवाय धीमहि तन्नो देवी देवकुमारी श्री कुस्तिदी எங்களெல்லாம் கூப்பிடுற தேவை தான் என்ன வேணா நான் ஆரம்பிக்க நீதான் காரணம். வாங்க, என்ன கேட்காம என்ன யார் வெட்டது? என்னத்தை விட்டணும்? அவதானே என்ன மஞ்சள் பூசி பார்த்தா. இங்கே போய் அப்படின்னு அவ வீட்டுல மட்டும்தான் இன்னைக்கு நான் இருக்கேன். யார் வெட்டினது? அவன் தான் வெட்டினா. விழுந்துருச்சு. அது விழுந்தது நீங்க வேரோட அறுத்தது யாரு? அது வேரோட சாஞ்சிருச்சு, அதை வெட்டிட்டாங்க. தலையை வெட்டிருக்கணும். நான் தலையத்துக்காக தான் காத்திருந்தேன். சரி, வச்சு உண்டாக்குறோம். அதான் புது அந்த அங்கிட்டு ஒன்று இருக்குல்ல, அது வந்துடும். வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா பண்றீங்க, மற்ற நாள் யாருமே கவனிக்கிறது இல்லை. இந்த வீட்டுக்காரி வந்தாதான் என்ன அங்க மஞ்சள் பூசி குளிப்பாட்டா. வேற யார் எனக்கு பாக்குறது? அப்புறம் எப்படி எல்லாரும் நான் நல்லா வைப்பேன்? சரி, எல்லாரையும் நல்லா வைங்க, அதெல்லாம் நல்லா வச்சிருப்பாங்க. நீ என்ன செய்ய போற? மத்தவங்கள விடு. யாருமே எல்லாரையும் ஒவ்வொருத்தரையுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். யாருமே நம்பறது இல்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க நம்ம நல்லா திங்கிறதுக்கு என்ன வந்து கும்பிடுறாங்க. மத்த எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு நல்லது செய்யறாங்க நீ நினைச்சிட்டு இருக்கியா? யாருமே செய்யறது கிடையாது. வாங்க, என்னடா வாங்க. வெளியில வாங்க. வா. போடா, நீ போய் கேளுடா. வா. காருண்யா, நீ அழாத. உன்னை கொடுத்ததே நான் தான். எல்லாரும் இங்க வந்து நில்லுங்க. உங்க அண்ணன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா உனக்கு? வருவான், திரும்பி வருவான். அவன மாதிரி நீயும் போறதுக்கு ஒரு வாட்டி போன இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்ததானே. யார் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது? யார் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது? நான் தான். நான் இல்லைன்னா இந்நேரம் உன்னை எவனோ என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? என்ன
அம்மாவோட தான் இருக்கணும். உங்க ஆத்தா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறா, படிக்க வைக்கிறான்னு தெரியுமா? தெரியுமா? என்ன உன்னை விட்டுட்டு உங்க அப்பா அங்க போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கணும்னு அவசியமா? ஏன் பண்றாங்க? இப்படின்னு சுடக்கு போடுற நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அமைதியா இருக்கணும். புரியுதா? படிக்கிற பையன் மாதிரியா இருக்க நீ? என்ன முடிக்கிற? என்ன முடிக்கிற? யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. நல்லா படிப்புன்னு சொல்லு. என்ன சொல்லு? நக்கலா? வா. எப்படி உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா அவன் மேல தப்பு இருக்கு, இல்லன்னு சொல்லல. நீ சரியா இருந்தியா? இருந்தியா? உன் தப்பு என்னன்னு உனக்கு தெரியாது. இவ எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்க்குறா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா. உங்க அப்பா கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கா. அவன் உன்னை பார்த்தா உங்க அப்பா செத்த நிம்மதியா இருக்கான். ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாம அவ அழுகுறா. உனக்கு தெரியுமா அது? அவ கண்ணுல இருந்து இன்னொரு வாட்டி கண்ணீர் வந்துச்சு. எத்தனை வாழ்க்கை உனக்கு அமைஞ்சாலும் எனக்கு கொடுக்கவும் தெரியும், பறிக்கவும் தெரியும். ஜாக்கிரதை. டெய்லி எனக்கு வா. நீ வீட்டுல விளக்கு ஏத்தணும். உன் வீடு இருந்து கிடக்கு, உன் வீடு இருந்து கிடக்கு, உன் வீடு இருந்து கிடக்கு. உனக்கு தெரியுமா? நான் இன்னும் உன் வீட்டுக்குள்ள வர தயங்குறேன். ஏன்? ஒரு நாள் ஒரு பொழுது, பொங்கலுக்கு சக்கரை பொங்கல், தீபாவளிக்கு பட்டாசு, உங்க அப்பா சத்தத்துக்கு விளக்கு, இதுதான் உங்க வீட்டுல நீ பண்றதா? நம்ம சொன்னோம்னா தான் பொறு 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 பொறு. நீ ஏன் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிற? நீ எந்த விஷயத்திலயும் ஒதுங்கி நிக்க வேண்டியது இல்ல. சஷ்டி படிச்சா என்ன, எதை படிச்சா என்ன, எதுலயும் ஒதுங்கி நிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் குறைச்சி இல்ல. இல்ல, இங்க வந்து நில்லு. ரெண்டு பிள்ளைய உங்க ஆத்தா பெத்து இவன் நல்லா இருக்கான், நீ எப்படி இருக்க? ஒரு நாள் ஒரு பொழுது சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்கியா வீட்டுல பெத்த தாய்க்கு? அவன் கூப்பிடு. நந்தா, அவன் என்ன மதிக்காம உள்ள போனதுனால இப்ப நான் கூப்பிடுறேன். இன்னொரு வாட்டி உன் வாழ்க்கையில என் மக அழுதா, என் மக தேவகுமாரி அழுதா, அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கம்மா. அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீ முதல்ல என்ன உண்மையா நம்பணும். நான் நம்புறேன் தான். தள்ளி போடா. நீ வா. நீ உண்மையா நம்புறியா? ஆமா. உண்மையா நம்பி இருந்தா என்ன நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணிருப்ப. சாமின்றது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எனக்கு நல்லா பொங்க வச்சு என்னை குளிப்பாட்டின உடனே உங்களுக்கு வந்து நான் செஞ்சிடணுமா? ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். உன் புள்ள வருஷத்துக்கு ஒரு வாட்டி உன்னை நினைச்சா நீ பொறுத்துக்குவியா? என் பிள்ளை என்ன நினைக்கவே இல்லை, என் பிள்ளை என் மேல பாசமா இல்லைன்னு கேட்பதானே? அதே இதுதான் கடவுளுக்கும். கடவுளும் அன்புக்கு ஏங்குறவதான். யார் அன்பா இருக்காங்களோ அவ வீட்டுல தான் கடவுள் இருப்பா. நான் அதனாலதான் இங்க இருக்கேன். நான் தான் அவளை மஞ்சள் பூசை வச்சது. எனக்கு தெரியும் என்னை வெட்டிடுவாங்கன்னு. அதனால நான் மஞ்சள் பூசை வச்சு நான் இங்க வந்து இருக்கேன். வேற எங்க நான் இருக்கேன்? இல்ல. அடுத்து எனக்கு திருவிழா எப்ப எடுக்க போறீங்க? இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும்.
உங்க அப்பா நல்லா இருப்பான், உங்க அம்மா நல்லா இருப்பா. உனக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு நினைப்பு இருக்கா? செவரேறி குதிச்சு வந்தது இருக்கா? நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் இத்தனை நாளா. பக்கத்துல போ. உன் அண்ணன் இன்னைக்கு அங்க கஷ்டப்படுறான். யாருக்காக கஷ்டப்படுறான்? உங்களுக்காக கஷ்டப்படுறான். அவன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஓடுது. நீ நல்லா இருப்ப, நீ செய்யற வேலையில நீ பெரிய ஆளா வருவ. எல்லாமே எடுத்த உடனே எனக்கு கடவுள் செய்யலன்னா செய்ய மாட்டேன். அவங்க எதுக்கிறத பொறுத்துதான். ஒவ்வொருத்தரும் கோடி கோடியா வச்சிருக்கான, எப்படி வச்சிருக்கான்? எனக்கு இன்னைக்கு பூ வைக்கல. எனக்கு வாங்கிட்டு வரல, சாயங்காலம் வாங்கி வச்சாரு. எனக்கு இனிமே பூ இருக்கணும் இங்க. நான் 3 விட சொல்லிட்டான் இருக்கு. உங்க அம்மா செஞ்ச புண்ணியத்துல தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. புரியுதா? எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ஆடவும் கூடாது, எதுவும் கிடைக்கலன்னு ஓடவும் கூடாது. புரியுதா? இது எல்லாருக்கும் சேர்த்துதான். மூளையில உட்காரக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க. தேவகுமாரி, நீ உன் புருஷனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது அவனோட நேரம். அவன் உன்னை நல்லா தானே வச்சிருந்தான், நல்லா வச்சிருந்தான். எந்த சூழ்நிலையில் அவன் இப்படி ஆனான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவனை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரியும். தெய்வத்தை தினமும் கும்பிட்டாதான் அவ கை கொடுப்பா, இல்லைன்னா கொடுக்க மாட்டான். சூரியன் வருது, வெளிச்சம் எனக்கு கிடைக்குதுதான். நீ என்ன பண்ண, இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ண, அதை தான் நான் நினைப்பேன். என்ன பண்ணணும் சொல்லுப்பா. நீ என்னடா பண்ண? எனக்கு மஞ்சள் பூசி குளிப்பாட்டினது யாரு? அதுக்கப்புறம் தான் நீ நல்லா இருக்க. என்னைக்கு நீ உன் குலதெய்வத்தை மதிச்சு தேடி வந்தையோ அப்பத்துல இருந்து தான் நீ நல்லா இருக்க. இனிமே யாராவது கடவுள்ன்றத மதிக்காம இருந்தீங்க, இப்பயும் அவன் சிரிச்சுட்டு தான் இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் அவன் என்ன நினைச்சு சிரிக்கிறான்னு. சின்ன பிள்ளை சிரிக்கிறான். அது தெரிஞ்சதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். சின்ன பிள்ளை தானே. அவங்க ஆத்தாவும் அவங்க அப்பனை ஆடு மேய்ச்சி கஷ்டப்படுறாங்க. எப்படி இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அவங்களுடைய செயல் தான் அவங்களுடைய மேல போறதுக்கும் கீழே போறதுக்கு காரணம். இன்னும் அவன் மேல வருவான். இவன் மூலியமாவும் இவங்க அண்ணன் மூலியமாவும் குடும்பத்தை அழைக்கும். வா, நான் உன்னை தேடி வரணுமா? என்னடா சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? உன்கிட்ட நான் எப்படி ஒப்படைச்ச பொண்ணு? நல்லா தானே பாத்துக்கிறேன். நீ நல்லா தான் பாத்துக்கிற. அவ மனசுல இன்னும் சின்ன சின்ன குறை இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். அவளுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க எல்லாருமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கெல்லாம் யாரு உனக்கு கஷ்டம் கொடுக்குறோமா? நானு நாகலட்சுமின்ற பேரை அவ என்ன சாமியை கும்பிட்டு தான் வச்சா. அவளை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், எதனால உன் குடும்பத்தில் அனுப்பிச்சேன்னா நீங்க நல்லா பார்த்துக்குவீங்கன்றதுனாலதான் பார்த்துக்கிறோம். நாங்க அப்படிதான் பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நல்லா இருக்கீங்க. அதுக்கு மேலேயே பார்த்துக்கிறோம் நாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு நீ சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது.
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரை வச்சு நான் எனக்கு திருவிழாவில் பூஜை பண்ண வைக்க? யாரை வைக்க? அவ வந்து எனக்கு 3 வருஷம் பண்ணா. அதுக்கு இடையில யார் என்ன கவனிச்சது? யாருக்கும் தெரியல என்ன பண்றது. உன் சொந்த வீட்டுக்கெல்லாம் வர்றியே, என்னை வந்து எப்படி பார்க்குற? இப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடுறது. பண்ணலாமா அப்படி? நீ டெய்லி குளிக்கிறது இல்லையா? உனக்கு தேவையானது நீ செஞ்சுக்கிறது இல்லையா? ஆத்தாவும் அப்படிதான். ஆத்தா என்ன வருஷம் மட்டன் திங்கிறதுக்கு சிக்கன் திங்கிறதுக்கு வர்றாளா? ஆத்தாக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும். உங்க சந்தோஷத்தை கொண்டாடிக்கிறதுக்கும் நான் வருஷம் என் அம்மாவுக்கு திருவிழா எடுத்தேன். ஆடு வெட்ட போறோம் வாங்க. இதுக்குதான் திருவிழாவா? திருவிழா எனக்கு தனியா நடத்த வேண்டாம். திருவிழாவில் நீங்க ஆட்டம் போட்டு செலவு பண்றீங்கல்ல, இல்லாதவங்களுக்கு செஞ்சாவே போதும். இந்த ஆத்தா மனசு அப்படியே குளிர்ந்து போயிடும். நீ வாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு தெரியுமா? எப்பயுமே மறக்க கூடாது இவள. நீ பிறக்கிறதுக்கு யார் உன்னை பார்த்தது? உங்க பாட்டி தான் உன்னை பார்த்தாங்க. புரியுதா? உங்க அம்மா எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டா? உங்க அம்மா கையில காசு இல்ல. ஏன் தெரியுமா கொடுக்கல? அவங்க மாமியாரை பத்தி புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கொடுத்தேன். பண ஆசை இல்ல. அந்த அம்மாவுக்கு பண ஆசை இல்ல. அன்பா நீ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உன் மேல அன்பை செலுத்துவா. உன் மருமகளுக்கு நான் அதான் சொல்லி வச்சிருக்கேன். எந்த விஷயத்திலையும் யாரும் அநியாயம் பண்றவங்க கிடையாது. ஆனா உங்க மேல தப்பு இருக்கு. கெட்டது பண்றவங்க கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு நீங்களே கெட்டது பண்ணிக்கிறீங்க. புரிஞ்சுதா? அடுத்த வருஷம் இந்நேரம் உன் கையில நான் ஒரு குழந்தைய பார்க்கணும். உன் பொண்டாட்டியோட உன் குழந்தையோட நீ என்னை வந்து பார்க்கணும். அந்த சைடு வந்து நீ செய்யறது எல்லாமே எனக்கு தெரியும். தண்ணி அடிக்க வரையில என்ன பார்க்க ஒரு நாள் நீ வந்தியா வரலையா? உன்னை நான் கேள்வி கேட்கறதுனால எனக்கு பதில் தெரியாது நினைச்சுட்டு இருக்கியா? வாங்க. யாரையும் நம்பாத. நீ யாரு கூட பழக்கம் வச்சிருக்க? உருப்படுறதுக்கு எதனா ஒரு பழக்கம் வச்சிருக்கியா? நீ யாரு கூட சேர தேவையில்ல. என்னைய கும்பிட்டாவே உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீ என்ன பண்ற தெரியுதா? நான் யாரு சொல்றேன்னு? யாரு கூட கெட்ட சகவாசம் வச்சுக்க கூடாது. ஆத்தா தானே நீ சரி பண்ணுனா எப்படி சரி பண்ணுவேன்? புத்தி நீ தெரியணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வந்து தெளிய வைக்கிறதா உனக்கு? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் திருவிழால இவங்கிட்ட நான் சொன்னேன் உனக்கு நான் துணையா இருப்பேன்னு. இவன் வர பஸ்ல என்ன இருந்துச்சு? தலைக்கீழ என்னடா இருந்துச்சு? வேப்ப இலை. என்னோட மரம், என்னோட உருவம். நல்லது செய்யுங்க. கோடி கோடியா செஞ்சாலும் ஆத்தா வந்து உனக்கு நான் செய்வேன் இல்ல. உனக்கு நான் கொடுத்த உடம்பு இது. இந்த உடம்பை நீ ஒழுங்கா பார்த்தாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? உள்ளுக்குள்ள நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. வெளியே நீ திருந்தணும். புரியுதா? இப்ப நீ பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணினா 10 வருஷம் தான் நீ. அதுக்கப்புறம் உங்க ஆத்தாவை யார் பாக்குறது? இவன் உண்மையா கூப்பிடுறான். அவன் மனசுல பயம் இருக்கு. புள்ள வீட்டுல போய் தின்னா நாளைக்கு மருமக என்ன நினைப்பாளோ, புள்ள என்ன நினைப்பானோ அப்படின்னு. அவ பயத்தை போக்கணும். சின்னவனை பத்தி அவளுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா வச்சிருக்கேன். உன்னையே நான் நல்லா வச்சிருக்கேன். ஒரு பானை சோத்துக்கு எத்தனை சோறு பதம்? சட்டிக்குள்ள கையை விட்டு சூட்டோட அமுக்கிட்டு இருப்பியா எல்லா சோத்தையும்? ஒரு சோறு தான் பதம். அவளை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கஷ்டம் கொடுத்தவள இனி வர்றவளை நீ தான் நல்லா பார்த்துக்கணும். எல்லாம் என் குழந்தைங்க தான். புரியுதா? நான் மலையேற போறேன். இதுக்கு மேல நீங்க எல்லாருமே
உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல? நல்லா தெரியும் எனக்கு. டேய் வாடா இங்க. வாடா இங்கிட்டு வாடா. என்ன ஒவ்வொருத்தரையும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? ஆ சந்தேக பார்வையோட பாக்குறியா? முடிய நோண்டி வெளியில போட்டுருவேன். டேய் ஜாக்கிரதை. உங்க ஆத்தா உழைக்கிற உடம்பாடாது. வருவான் உங்க அண்ணன். மா நான் செஞ்சது தப்புமா, நான் வர்றேம்மான்னு வந்துருவான். உங்க ஆத்தா ஒழுங்கா பாத்துக்கணும். எல்லாம் என்ன பெத்ததோட கடமை முடிஞ்சு போச்சு. அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்துட்டோம் தெரியுறீங்களா? ஒவ்வொரு பொம்பளையும் பெத்துக்கிறது ஆம்பளைங்க வழி தெரியல, அதனால ஆடிக்கிட்டு திரியுறீங்க ஆம்பளைன்ற கெத்துல. எவனாவது ஆம்பளைன்ற கெத்தோட அலைஞ்சிங்கன்னு வச்சுக்க, இருக்குல்ல உனக்கு இன்னும் வாழ்க்கை. நேர்பாதையில போகணும். எங்கேயாவது குறுக்கில் போறேன்னு தெரிஞ்சது ஒரே மிதிதான். புள்ளைய கொண்டு வா. நான் கொடுத்த புள்ள தள்ளி தள்ளி கொண்டு போறேன். நல்லா இருப்ப நீ. அம்மா பேச்சு கேட்டு நடக்கணும். அம்மா உனக்கு நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்? உன் வாழ்க்கைக்கு அப்பா முக்கியம். அப்பா இல்லைனா கூட இதுங்க பொழைச்சிக்கிச்சு. ஏன் பொழைச்சது? ஆத்தா இருக்கிறதுனால. புரியுதா? அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும். உங்க ஆத்தா சொல்றதையும் கேட்டு நடந்துக்கணும். புரியுதா? 5ல் வளையாதது 50ல் வளையாது. அவனை வளைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் ஆத்தாளுக்கு. இனி நீ வளைஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உன் வாழ்க்கை வளையும். புரிஞ்சுதா? வாடா இங்க. தேவகுமாரி ஏன் ஆத்தா கிட்ட மூஞ்சியை காட்ட பயமா இருக்கா? இன்னைக்கு நான் வந்ததுனால நீ பயப்படுற? டெய்லி உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியாதா? ஆத்தா பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு நினைப்பு இருக்கணும். அப்பதான் எவனும் தப்பு செய்ய மாட்டான். உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு வழி இருக்கு. எனக்கும் மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு. அவதான் என்ன ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுதா? உன் குலதெய்வம். இஷ்ட தெய்வம் என்னத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடணும். புரிஞ்சுதா? குலதெய்வத்தை நம்பினவங்க கைவிடவே மாட்டான். ஐயனார கும்பிடுங்க. அவங்க 2 மனைவிகளை கும்பிடுங்க. கண்ணை மூடுறா. அப்பா எனக்கும் நீ அப்பா தான் ஐயனாரே. நீ தூதனுப்பி தானே இன்னைக்கு இவங்களை வந்து நான் பார்த்தேன். எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். நீ பாரு முதல்ல. நீ தானே அவங்களுக்கு உயிர். மலை ஏற போறேன். தீபாராதனை பண்ணு எனக்கு. உன் கஷ்டம் எல்லாம் உன் பின் வீட்டு வாசல் வழியா ஓட போகுது. ஒரு வழியாக சாமி வந்த மாதிரி நடித்து எல்லாரையும் நம்ப வச்சுட்டு உண்மையாகவே நம்பிட்டாங்க.
எனக்கு சிரிப்பு தாங்கலை. அதுவும் எல்லாருக்கும் திருநீர் போடும்போது எனக்கு சிரிப்பு தாங்களே. எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா, மாமியாரும் மகி அண்ணாவும் என்ன பண்ணாங்கன்னா, மீன் குழம்பு பேலன்ஸ் இருந்துச்சு. ஐயோ சாமி வந்த வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து குப்பையில் ஊற்றிட்டாங்க. எனக்கு அது வேறு சிரிப்பு, அடப்பாவி குழம்பு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால் எடுத்து ஊற்றுனது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளை நம்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு இது ரொம்ப ஹாப்பியாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து இது ப்ராங்க் அப்படின்றத நான் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள கலாய்க்கிறதுக்காக சொன்னதை விட அதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையாக எங்கள் மாமியார் பற்றி எல்லாமே உண்மையாக வந்து நான் பேசியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி முடிஞ்சாலும் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 ப்ராங்க் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் சிரிப்பு, ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் இப்படி க்ளோஸ்அப்பில் மங்கி காட்டும்போது என்னால் சிரிப்பு தாங்க முடியல. கண்டிப்பாக இந்த ப்ராங்க் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.